நம்ம இல்லங்கள்ல வளர்க்கக்கூடிய செடிகள் மரங்கள் எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாது, அது வந்து நம்மளுடைய செல்வத்தை தடுக்கும் அப்படின்ற டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப விளக்கமா அதற்கு விடை சொல்ல. மரங்கள் செடிகள் இல்லைன்னா நிழல் கிடையாது, மரங்கள் செடிகள் இல்லைன்னா நமக்கு வந்து காய்கனிகள் கிடையாது, மரங்கள் செடிகள் இல்லைன்னா நமக்கு காற்று பொழுது வீட்டுல இருக்கக்கூடாத முதல் செடி அப்படின்னு அதுவும் காடுகள். வித்தியாசமான மரங்களா சொல்றீங்களே, நிறைய மரங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இருந்தாலும் ரொம்ப பார்த்திருக்க மாட்டோம் விசிபிளா. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இல்லங்கள்ல வளர்க்கக்கூடிய செடிகள் மரங்கள் எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாது, அது வந்து நம்மளுடைய செல்வத்தை தடுக்கும் அப்படின்ற டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப விளக்கமா அதற்கு விடை சொல்ல காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் GST ரோட்லயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ மெயின் ரோட் சர்வீஸ் ரோட்லயே இருக்கிறதால நீங்க ஈஸியா நம்ம ஷாப்பை கண்டுபிடிச்சி வந்துடலாம். ஏகப்பட்ட பொருட்கள் இங்க இருக்குங்க. அதுவும் இந்த 2025 இந்த புத்தாண்டை முன்னிட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு. நேர்ல வந்து விசிட் பண்ணி அந்த ப்ராடக்டோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து எந்தெந்த செடிகளை வந்து வளர்க்க கூடாது? பொதுவாகவே செடி மரம் வந்து வளர்ப்பது நல்லது, பட் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் செடிகள் என்னென்னு சொல்லுங்களேன். ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாமல் கேள்விக்கு பதில் சொல்றது இல்லை. ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அருள்வாக்கு மூலயமா நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போய்க்கிருக்காங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் பிரத்யங்கராதேவி உபாசனை பண்ணக்கூடிய என்னோட குருவோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய 3 விஷயங்களை சித்தர் மரபுல சித்தர் முறைப்படி சித்தர்களோட வழிகாட்டுதல்ல குரு ஆசீர்வாதத்தோட ஒரு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து வச்சாலே போதும் அந்தந்த பொருளுக்கு தன்மைகளை சொல்லி நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை போக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பக்தி ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட நீங்க ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை பல ஏற்றத்தை பெற முடியும். ஸோ கடந்த 2024 நிறைய பேரோட வாழ்க்கையை மாறி இருக்கு. இப்போ 2025 தொடங்கியாச்சு. இந்த ஆண்டு எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய பொருட்கள் சிருஷ்டி ஒளியில வந்து இறங்கியிருக்கு. ஸோ நிறைய பொருட்கள் நம்ம வாழ்க்கையை மாற்ற அமைக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அந்தந்த பொருட்களை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கான பதிவு அக்கா கேட்டது, ஸோ எந்தெந்த மரங்கள் எந்தெந்த செடிகள் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ செடிகள் அப்படின்னாலே இயற்கையின் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். எதனாலனா மரங்கள் செடிகள் இல்லைன்னா நிழல் கிடையாது, மரங்கள் செடிகள் இல்லைன்னா நமக்கு வந்து காய்கனிகள் கிடையாது, மரங்கள் செடிகள் இல்லைன்னா நமக்கு காற்று கிடையாது. ஸோ இயற்கைக்கு வந்து பேர் உதவியா இருக்கக்கூடியது மரங்களும் செடிகளும் தான். ஸோ சில செடிகள் வனாந்தரத்துல மட்டும்தான் இருக்கணும், சில செடிகள் நம்ம அந்த வனாந்தரத்தை காலப்போக்கில் மாறி அது வந்து விவசாய நிலமா மாறி அது விவசாய நிலம்ன்றது நமக்கான வீடு பகுதியா மாறிடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல இருக்கக்கூடாத முதல் செடி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேலி காத்தான் முள் செடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனால இந்த வேலி காத்தான் முள் செடி அப்படின்னு சொல்லணும்னா அது இருக்கக்கூடிய இடத்துல மலட்டுத்தன்மை ஆக்கிடும், தண்ணியை வந்து உறிஞ்சிடும். நெருஞ்சி முள்ள சொல்றீங்களா? ஆமா, இந்த வேலி காத்தான்னு சொல்லுவாங்க. இந்த கருக மரம். ஆமா, இந்த கருவேல மரத்தோட ஒரு இனம் தான் இந்த கருங்காலி இனம் சொல்லுவாங்க அது. சோ அந்த இடத்துல வந்து தண்ணீர் இருக்காது, மத்த மரங்களையும் வளர விடாது. நம்மள வந்து அந்த காலத்துல ஏமாத்தி நம்மளோட தாய் நாட்டை வந்து மலட்டு தன்மையா வாழணும்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க கொடுத்த ஒரு விதைகள் அது. ஸோ காமராஜர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா விதைகள் தூவினதா சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே அது வந்து எடுக்கணும், காடுகள்ல கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மரம் வந்து நெகட்டிவ் வைப்ஸை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. அது நம்ம வீட்டில் வளர்ந்தாலோ அதை பார்த்தாலோ எங்கே பார்த்தாலுமே அந்த செடியை வேரோடு எடுத்து போடுறது நம்ம வந்து இயற்கை தாய்க்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த செடிகள் வளர்ந்துடும் பொழுது அது விறகுக்கு யூஸ் பண்ணாங்க. ஆனால் விறகுக்கு யூஸ் பண்ணா கூட பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் சத்து எடுத்தது. ஸோ தண்ணி அப்படின்றது நான் பல தடவை சொல்லியிருக்கேன்,
அது வந்து செல்வத்துக்கு ஒப்பானது. ஸோ அந்த செல்வமே இல்லாத அளவுக்கு மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அந்த தன்மைக்கு இந்த மரத்துக்கு இருக்கு. அதனால அந்த மரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல வந்து இந்த தைல மரம்னு சொல்லுவாங்க, இந்த தைல செடின்னு சொல்லுவாங்க. அந்த மரம் வந்து இந்த இலைகள் வந்து இந்த ஆவி பிடிக்க யூக்கலிப்டஸ், அது வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னு பொழுதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ஜென்ரலா அது காடுகள்ல வைப்பாங்க. ஸோ இந்த உயரமான மலைப்பகுதிகளில் அது வைப்பாங்க அந்த காலத்துல. எதனால அந்த குளிர் பிரதேசம் இருக்கும்போது அந்த தைல இலைகள் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது பேப்பர் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த மரம் வந்து நம்ம வீட்டுல வந்து வைக்கக்கூடாது. அதுவும் நிலத்தடி நீரை வந்து காலி பண்ணிடும். ஸோ அதனால அதை வந்து வைக்கக்கூடாது. பிளஸ் வந்து அந்த மரங்கள் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்காத ஒரு மரம், நெகட்டிவ் வைப்ஸ்க்காக மட்டுமே அது இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால அந்த மரம் இருக்கக்கூடாது. 2வது மரம். 3வது மரம் வந்து பஞ்சு மரம். மஞ்சு மரம். பஞ்சு வெடிச்சு அது வந்து பறந்துரும். ஆமா, அந்த மாதிரி. ஆமா, வீடுகள்ல அந்த மாதிரி பஞ்சு மரங்களை வந்து வைக்க கூடாது. ஸோ இந்த மஞ்சு மரங்களால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பஞ்சு மரத்தோட ஆற்றல் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து வெடிச்சு செதற மாதிரி வீடு செதறி இதுவாயிடும். அந்த குடும்ப உறவுகள் ஒற்றுமையா எல்லாமே செதறின தன்மைகள். அது வந்து நான் தோட்டமா வைக்கலாம், பஞ்சு தோட்டம். வீட்டை விட்டு நான் இதுக்குன்னு தனியா லேண்ட் வாங்கி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேஷன் வந்து நான் வந்து ஒரு விவசாய ஆர்கானிக் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்சு ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் ஈகோபிட்டஸ் அந்த இலைகளை வந்து இது பண்ண, அந்த மாதிரி வேணா தனியா வச்சுக்கிடலாமே தவிர்த்து வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. நான் மரங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அது நம்ம வீட்டுல வைக்காத மரங்களா இதை சொல்றேன். ஸோ இந்த 3rd மரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பஞ்சு மரம். 4th வந்து பாத்தீங்கன்னா இந்த கொருக்களிக்கா மரம் சொல்லுவாங்க. கொருக்களிக்கா மரம். சோ அந்த இது வந்து நீங்க சாப்பிடலாம். அந்த புளிய மரம் மாதிரி, புளிய மரம் மாதிரியே இருக்கும். தெரியும் பாத்திருக்கேன். அதுவும் முள் மரம் தான். சோ அதோட விதையும் கருப்பா இருக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கும். அது ரெட் கலர், கிரீன் கலர்ல வரும். அப்படி அந்த பழம் ஆச்சுன்னு சொன்னோம்னா அது ரெட் கலர்ல மாறிடும். தெரியும். சோ அந்த மரம் வந்து வீட்டுல வைக்க. சென்னையில கூட நிறைய அது கிடைக்குது. ஆமா, கிடைக்கும். ஆனா நம்ம பார்க்க மாட்டோம். சில நேரங்கள்ல நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற ஒரு விதை பெரிய மரமா சரி வந்துருச்சு நமக்கு ஞாபகம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம்னு சொன்னோம்னா அந்த மரத்திலும் நெகட்டிவ் வைப்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மரம் வைக்க கூடாது. சோ அதுவும் காடுகள். வித்தியாசமான மரங்களா சொல்றீங்களே. நிறைய மரங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இருந்தாலும் ரொம்ப பார்த்திருக்க மாட்டோம் விசிபிளா. என்னன்னா இப்ப இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. சோ இதெல்லாம் யூனிக்கா இருக்கு, நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்சாயா மாத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டு மரமா இதுவா பண்ணி கொடுத்துறாங்க. அப்போ நமக்கு அந்த இது வேணும்ன்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அதுவே நமக்கு நெகட்டிவா மாறுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த செரியா மாறுறதா தான். இந்த ஃப்ரூட்ல வந்து போடுறாங்க இல்லையா, அந்த அது வந்து கலாக்கா தான். உங்களுக்கு வந்து இந்த கேக்ல எல்லாம் மேல ரெட் கலர், அது வந்து அதுதான். அந்த மரம் வந்து காடுகள்ல இருக்கலாமே தவிர்த்து ஒரு தோட்டமா வைக்கலாமே தவிர்த்து வீட்டுல வைக்க கூடாது. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கேட்டது 5 தான், 5 முடிச்சுட்டேன். இது எக்ஸ்ட்ரா தான். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுல புளிய மரம் வைக்க கூடாது. ஸோ இது ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால தான் அதை சொல்லலை. ஆனா நீங்க கேட்கும்போது அந்த புளிய மரத்தை சொன்னனால இது சொல்லித்தான் ஆகணும். ஸோ புளிய மரம்ன்றது அசுரன், நான் சொன்னேன் இல்லைங்களா, மது டபரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தை உரியக்கூடிய தன்மை. அந்த காலத்துல இருந்தே நமக்கு புளிய மரம்னாலே ஒரு பேயோட வீலை கொடுத்துருவாங்க. அதனாலதான் சாலையோரங்கள்ல அந்த புளிய மரம் வைக்கும் பொழுது பயம்படுத்துற மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ அந்த புளிய மரம் வைக்க கூடாது. இந்த மாதிரி இன்னும் மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்கு. ஸோ சில செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பால் செடின்னு சொல்லுவாங்க, இந்த கள்ளி பால், அந்த மாதிரி இதெல்லாம் வைக்க கூடாது. இந்த முள் நிறைஞ்சதா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல பூத்து குலுங்கக்கூடிய நல்ல பசுமையா இருக்கக்கூடிய செடிகளை வைக்கலாம். ஸோ அதுல இருந்து எடுத்து இறைவனுக்கு தொடுத்து போடலாம். ஸோ அதனால வாசனை வந்து நம்மளோட மனசையும் வந்து இது பண்ணும். அதுல இந்த மஞ்சள் நிறத்துல பூக்குது இல்லைங்களா, அந்த மரத்தை வைக்க கூடாது. அது சொல்ல மறந்துட்டேன். மெயினா மஞ்சள் நிறத்துல பூக்கக்கூடிய பூக்கள் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். மஞ்சள் நிறத்துல பூத்து கீழே அப்படியே கொட்டி கிடக்கும். அதாவது அலரின்னு சொல்லுவாங்க. அந்த அலரி செடியில வந்து அந்த காலத்துல இது பண்ணிடுவாங்க. அது வேண்டாம், அந்த அலரி சொல்லல, நான் அதுவும் வைக்க கூடாது. இருந்தாலும் இப்போ ஒரு மஞ்சள் பூவா கொஞ்சம் குண்டு குண்டா பூக்கும். ஆமா, அதே மாதிரி சங்கு டைப்லயும் ஒரு பூ வருது, அதே எல்லோ கலர்லயும் பூக்குது. சங்கு பூலாம் பிரச்சனை இல்ல, ஆனா வந்து சங்கு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூ. அந்த மஞ்சள் பூ வந்து பெரிய மரம் மாதிரி வரும். எல்லா இடத்துலயும் ஃப்ரண்ட்ல அழகா வைக்கிறாங்க.
அந்த பூ வச்சிருந்த அந்த மரத்தை வச்சிருந்தோம்னா வீட்டுல செல்வம் தங்காது. அது காடுகள்ல இருக்கக்கூடிய. நான் 5 தான் கேட்டேன். ஆக்சுவலா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. இன்னும் போயிட்டே இருக்கும். நமக்கு டைம் பத்தாது. சில மரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் சில இடங்கள்ல பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஒரு சில நபர்கள் நீங்க சொல்ற மாதிரி இந்த பொன்சாய் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் போது தவறுதலா அவங்க யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆலமரம், அரச மரம், இந்த மாதிரி மரங்கள் வந்து சின்னதா இருக்கு, அழகா இருக்குன்னு வீட்டுல எடுத்துட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் வைக்க கூடாது. ரொம்ப அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க. நன்றி. நன்றி.